சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனை அழுத்துங்க மாணவர்களே, பெல் ஐகானை அழுத்துங்க மாணவர்களே. இன்று வகுப்பு 7 இயல் 2 கற்கண்டு 4 வகை குறுக்கங்கள் பத்தி பார்க்க போறோம். 4 வகை குறுக்கங்கள். இயல் 1ல பாத்தீங்கன்னா என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் எழுத்துக்களை இரு வகையா பிரிப்பர். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. முதல் எழுத்து என்னன்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்கள் முதல் எழுத்து என்பர். அடுத்தது பாத்தீங்கன்னா சார்பு எழுத்து. சார்பு எழுத்து 10 வகைப்படும். அவைனா அவை அப்படின்னா என்னென்ன? உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றலபடை, குச்சியிலுகரம், குச்சியிலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இததான் படிச்சோம் இல்லையா? அந்த 10 வகைகள். இதுல ஏற்கனவே நம்ம என்ன படிச்சோம்னா குற்றியல் லுகரம்னா என்ன, குற்றியல் லிகரம்னா என்னன்னு படிச்சிருப்போம். இன்று 4 வகை குறுக்கங்கள். அவங்களே சொல்லிட்டாங்க 4 வகை குறுக்கங்கள். குறுக்கம் எத்தனை வகைப்படும்? அவைனா குறுக்கம் 4 வகைப்படும். அவை ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அதுல ஒன்று முதல்ல என்ன பார்க்கணும், ஐகார குறுக்கம்னா என்னன்னு பார்க்க போறோம். ஐகார குறுக்கம்னா என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு எழுத்திற்கும் அதை ஒலிப்பதற்கு கால அளவு உண்டு. கால அளவு உண்டு. இதை மாத்திரை என்கிறோம். மாத்திரை என்றால் என்ன அப்படின்னா, ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண்ணிமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கோ ஆகும் கால அளவு ஆகும். இதை நீங்க 6ஆம் வகுப்புல படிச்சிருப்பீங்க. குறியீடுக்குரிய மாத்திரைகள் ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. அடுத்தது என்னது? ஆயுத எழுத்துக்கும் மெய்யெழுத்துக்கும் அரை மாத்திரைன்னு படிச்சிருப்போம் இல்லையா? சில எழுத்துக்கள் எல்லா இடங்களிலும் தம்முடைய ஒவ்வொரு எழுத்துமே எல்லா இடங்களிலுமே தன்னுடைய முழுமையான மாத்திரை அளவு ஒலிப்பது கிடையாது. சில இடங்களில் சில எழுத்துக்கள் தமக்குரிய கால அளவை குறைந்து ஒலிக்கின்றன. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை தான் குறுக்கம் என்கிறோம். குறுக்கம் என்கிறோம். அதுல முதல் குறுக்கம் என்னன்னா ஐகார குறுக்கம். குறுக்கம்னாலே குறைவது, தன்னுடைய மாத்திரை குறைந்து ஒலிப்பது, குறுகுது. அதான் ஐகார குறுக்கம் என்றால் என்ன அப்படின்னா, ஐகாரனாலே ஐவரிசை தான். ஐகாரனாலே ஐவரிசை தான். இப்ப கவனிங்க, முதல் பகுதி பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஐ, கை, பை ஆகிய எழுத்துக்கள் ஆகிய ஐகார எழுத்துக்கள் தனக்குரிய 2 மாத்திரைகள் தான் முழுமையாக ஒலிக்கிறது. தனித்த இடங்களில் வரும்போது மட்டும், தனியாக சொல்லும்போது மட்டும் ஐ, கை, பை அப்படின்னு சொல்லும்போது மட்டும் தன்னுடைய 2 மாத்திரைகள் குறைவது கிடையாது, முழுமையாக ஒலிக்கிறது. ஆனா இதை கவனிங்க, வையம், சமையல், பறவை, இதுல எல்லாம் ஐயை வருது பாருங்க. வையம் முதல்ல வருதா, சொல்லின் முதலில், இது இடையில், இது இறுதியில் வருது. ஆகிய சொற்களின் முதல், இடை, இறுதியில் வரும் பொழுது தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கிறது. தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும். இதை கவனிச்சீங்கன்னா சொல்லின் முதலில் வரும்பொழுது ஐகாரம் தன்னுடைய 2 மாத்திரை அளவில் இருந்து 1 மாத்திரை அளவாக ஒலிக்கும். 1 மாத்திரை அளவு சொல்லின் முதலில் வரும்போது மட்டும். சொல்லின் முதலில் வரும்போது. அடுத்தது சொல்லின் ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும் பொழுது தன்னுடைய மாத்திரையான 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். இது உங்களுக்கு வினாக்கள்ல கேட்பாங்க மாணவர்களே. சொற்களின் முதல், இடை, இறுதியில் வரும்போது ஐகாரம் பெறும் மாத்திரை அளவு யாது அப்படின்னு கேட்டாங்கன்னா, சொற்கள்ல இடம்பெறும் பொழுது ஐகாரம் சொல்லின் முதலில் இடம்பெறும் பொழுது 1 மாத்திரை அளவு பெறும். சொல்லின் இடையிலும் இறுதியிலும் இடம்பெறும் பொழுது தனக்கு 2 மாத்திரையிலிருந்து குறைந்து 1 மாத்திரை அளவு இடம்பெறும். இப்ப இரண்டாவது பாத்தீங்கன்னா ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கம்னா என்னன்னா அவ்வரிசை, அதுதான் ஆகிய ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரைகள் முழுமையாக ஒலிக்கிறது. ஏன் ஐக்கு அவுக்கும் 2 மாத்திரை சொன்னா அது நெடில். ஏற்கனவே நமக்கு தெரியும், குறுகி ஒலிச்சுன்னா 1 மாத்திரை, நீண்டு ஒலிச்சுன்னா 2 மாத்திரை சொன்னோம் இல்லையா? ஐயாவுமே நெடில். அதனால தனித்து வரும் இடங்களில் தன்னுடைய 2 மாத்திரை
மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஆனால் ஔவையார், வௌவால் ஆகிய சொற்களின் முதலில் வரும்பொழுது தன்னுடைய மாத்திரையான 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1 மாத்திரை அளவே இடம்பெறும். 1 மாத்திரை அளவே ஒலிக்கும். 1 மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஔகாரம் ஔகார குறுக்கம் எனப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. ஏன்னா ஐகாரம் பார்த்தோம், சொல்லின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்கள்ல வரும் அப்படின்னு சொன்னோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா சொல்லின் முதலிடத்தில் மட்டும்தான் வரும். அப்படி வரும்போது தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். ஆனால் ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. ஔகாரமானது சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. இது உங்களுக்கு நிரப்புகளை கேட்கலாம். டேஷ் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது ஔகாரம். இப்ப ஔகாரம் என்ன பார்த்தோம்? ஔகாரம் முழுமையாக எங்கு ஒலிக்கிறது அப்படின்னு ஒரு வினா கேட்பாங்க. எங்கன்னா ஔ வௌ என்னும் ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து குறையாமல் முழுமையாக ஒலிக்கும் அப்படின்னு வினாவுக்கு விடைய பதிலா எழுதணும். அடுத்தது பாத்தீங்கன்னா மகர குறுக்கம். மகர குறுக்கம்னா என்ன? எங்க பாருங்க, அம்மா. மகர குறுக்கம்னா இம்மு மெய்யெழுத்து, அததான் மகர குறுக்கம்னு சொல்றோம். மெய்யெழுத்து தான். அம்மா பாடம் படித்தான். இப்ப அம்மால இருக்க இம்மு, பாடம்ல இருக்க இம்மு, இந்த மாதிரி சொற்கள்ல வரும்போது மகர மெய்யானது தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்காமல் முழுமையாக ஒலிக்கும். முழுமையான அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். ஏன்னா மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரையிலே முழுமையாக ஒலிக்கும். ஆனா அடுத்தது கவனிங்க, வலம் வந்தான். வலம் வந்தான். இங்க கவனிங்க, மகர மெய்யை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய மாத்திரையிலிருந்து, தனக்குரிய மாத்திரை அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவே ஒலிக்கும். கால் மாத்திரை அளவே ஒலிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா போலும் என்னும் சொல்லை போம் என்றும், மருடும் என்னும் சொல்லை மரும் என்னும் சொற்களை செயலின் ஓசை சீருக்காக பயன்படுத்தப்படுகின்றன. சீரமைக்கவாக, ஓசை சீரமைக்கவாக பயன்படுத்தினர். அச்சொற்களில் மகர மெய்யானது இன் அடுத்து வருவதால், இன் ஆகிய எழுத்துக்களுக்கு அடுத்து வருவதால் தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து, அதாவது அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவே ஒலிக்கும். அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகர குறுக்கம் எனப்படும். அதே மாதிரி உங்களுக்கு வினாக்கள்ல கேட்கலாம். மகர குறுத்துக்கு 2 எடுத்துக்காட்டு கேட்பாங்க. வலம் வந்தான் ஒன்று, போலும் மருளும். இதுதான் எடுத்துக்காட்டு நீங்க எழுதணும். வலம் வந்தான்னா இங்க இம்முக்கு அடுத்து வர வகர எழுத்து வந்ததுன்னா, எல்லா எழுத்துக்களுமே வகர எழுத்து வந்ததுன்னா தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அதே மாதிரி போலும் மருளும் இந்த சொற்கள் வரும்பொழுதும் தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்து, அதாவது அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையிலிருந்து தான் ஒலிக்கும். நான்காவது ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் முதல்ல கவனிங்க. அது, எஃகு ஆகிய சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஆனால் முள் கூட்டல் தீது, இதை சேர்த்து எழுதும் போது முட்டீதுன்னு எழுதணும். முட்டீது. இதெல்லாம் மேல் வகுப்புல நீங்க புணர்ச்சியை பத்தி படிக்கும்போது உங்களுக்கு புரியுமானவர்களே. கல் கூட்டல் தீது, கர்ரிது.
சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் குறைந்து கால் மாத்திரை அளவு ஒலிக்கும். தனக்குரிய அரை மாத்திரை அளவு குறைந்து கால் மாத்திரை அளவு ஒலிக்கும். ஏன்னா ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை தான். குறுக்கம்னா என்னவா, தன்னுடைய மாத்திரை அளவு குறைந்து ஒலிப்பது தான் குறுக்கம். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம் எனப்படும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம் எனப்படும். இப்ப வேட்கைன்ற ஒரு சொல்லு கொடுத்துட்டு, வேட்கைனா என்னது, ஐ இல்லையா, சொல்லி இடையில் வரல இறுதியில் வர வந்திருக்கு. இடையிலும் வரல முதலில் வரல, இறுதியில வந்திருக்கு. இந்த மாதிரி கொடுத்துட்டு எனக்கு சொல்லில் ஐகாரம் இடம்பெறும் மாத்திரை அளவுன்னு கேட்பாங்க. அது என்னன்னு ஒன்று, ஒன்றை, அப்படி 2, 3 அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லும் ஐகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும்போது ஒன்றை மாத்திரை அளவு பெறும், இடையிலும் இறுதியில் வரும் ஒரு மாத்திரை அளவு பெறும். இங்க சரியான விடையில பதில் என்னன்னா ஒன்று தான். ஒன்றுன்னு இருக்கும் இல்ல ஒருன்னு இருக்கும், எல்லாமே ஒன்றுதான், ஒன்று. அடுத்தது கீழ்காணவற்றில் எது மகர குறுக்கம் இல்லாததுன்னு கேட்பாங்க. நம்ம வினாவை சரியா புரிஞ்சுக்கணும் மாணவர்களே. சிலது 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இது எது சரின்னு கேட்பாங்க. சிலதுல கொடுத்துட்டு 3 ஒன்றா இருக்கும், எது இல்லைன்னு கேட்பாங்க. இப்ப மகர குறுக்கம் இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதாவது போல், மரும், இந்த ஆப்ஷன் இதுல எது மகர குறுக்கம் இல்லாதது அப்படின்னு. பழம் விழுந்தது, பணம் கிடைத்தது. இதுல பதில் என்னன்னா பணம் கிடைக்குதான். ஏன்னா போன்மும் மருமும் வர இம்மு தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அதே மாதிரி மகரத்தை அடுத்து வர மகர வரிசை இருந்தாலும் தன்னுடைய மாத்திரை குறைந்து ஒலிக்கும். ஆனா மத்ததெல்லாம் அம்மா பாடம் படித்தான் அப்படிலாம் சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல இது பணம் கிடைத்ததுதான். அப்ப அந்த இம்மு அரை மாத்திரை குறைந்து ஒலிக்காது. இப்ப இது எது மகர குறுக்கம் இல்லைன்னு கேட்டா பணம் கிடைத்தது, அதுதான் மகர குறுக்கம். அடுத்தது சொல்லின் முதலில் மட்டுமே வருவது எதுன்னு கேட்பாங்க. ஔகாரம் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஔகாரம், ஐகாரம், மகரம், ஆயுத குறுக்கம். என்னது இது ஔகாரம், சொல்லின் முதலில் மட்டுமே வருவது என்னது இடம்பெறுவது ஔகார குறுக்கம். ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியும் வராது. அப்ப சொல்லின் முதலில் மட்டும்தான் இடம்பெறும். நன்றி மாணவர்களே.